அன்பான கடகராசி நேயர்களே, காலபுருஷனுக்கு 4ஆம் வீடு, தாய்மையே உருவான வீடு வேற, சந்திரன் ஆட்சி வீடு, பாக்கியாதிபதி உச்சம் பெற்ற வீடு உங்கள் ராசிக்கு. இப்போ கடகராசிக்காரக நீங்கள் எப்பயுமே பாருங்களேன், ஒரு பெருந்தன்மையான குணம் கொண்டவங்க. யாராவது ஒருத்தர் ஏதாவது உங்களை பேசிட்டா கூட போதும், கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துடும். அப்படியே நீர் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கும், அதோட நீங்கள் வந்து பேசுவீங்க. நகைச்சுவை உணர்வு உங்கள்கிட்ட தான் அதிகமாக இருக்கும். ஒரே டைமில் நகைச்சுவையாகவும் பேசுவீங்க, அதே டைமில் அழுதுகிட்டே பேசக்கூடியவங்களும் நீங்கள் தான். இப்போ கடகராசிக்காரங்களுக்கு சனி பெயர்ச்சி, சனி வந்து இது வரைக்கும் வந்து உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டு இந்த சனி பகவான் இப்போ ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. அட்டம சனியாக இருந்தவர் 9ஆம் இடத்துக்கு போய் பாக்கிய சனியாக அமர்றார். அப்போ இதனால நமக்கு என்னென்ன நன்மைகள்? ஏற்கனவே கடகராசிக்காரங்க கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலேயே வந்து நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிட்டீங்க. இப்போ பார்த்தாலும் ஒரே கஷ்டம், ஒரே பிரச்சனைகள். நீ என் மனைவி மதிக்க மாட்டேங்க, கணவர் மதிக்க மாட்டாங்க, பிள்ளைங்க மதிக்க மாட்டேங்குதுங்க, யாருமே நீ மனுஷனாவே மதிக்கவே இல்லையே, நானே ஒரு சன்னியாசி மாதிரி இருக்கனே, வாழ்க்கையில் எனக்கு வாழவே பிடிக்கல, வெறுப்பாகவே எனக்கு இருக்குது, எப்போ பார்த்தாலும் வெறுப்பாக இருக்குது, எங்கே போனாலும் காரியங்களில் தடைகள் அதிகமாக ஏற்படுது அப்படின்னு தான் உங்களுடைய மனசில் ஒரு ஏக்கம், ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இதெல்லாமே நல்லா எனக்கு தெரியும். ஆனால் இந்த பாக்கிய சனி காலங்களில் உங்களுக்கு அதுக்கெல்லாம் ஒரு மருந்தாக வரக்கூடிய அமைப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ அந்த சனி பகவானுடைய மீனத்தில் சஞ்சரிக்கும் காலங்களில் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. இப்போ 11ஆம் இடத்தை பார்க்குற சனி பகவானானவர் உங்களுடைய லாபங்களை வந்து கொஞ்சமாக குறைப்பார், லாபத்தை குறைப்பார். ஃப்ரெண்ட்ஸுக்கு மூலமாக ஒரு மன நெருக்கடிக்குள்ளே ஆளாயிருப்பீங்க, அதெல்லாம் கொஞ்சம் அந்த மன நெருக்கடியெல்லாம் தவிர்ப்பார். புதியதாக ஒரு தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா கடகராசிக்காரங்க பெரும்பாலும் நீங்கள் வந்து வேலையை விட தொழில் செய்கிறத நீங்கள் வந்து விரும்புவீங்க. அப்போ தொழில் செய்யக்கூடிய பாக்கியம் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது. இந்த நேரங்களில் புதுசாக நீங்கள் தொழில் ஆரம்பிக்கலாம். அதெல்லாம் வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் புதிதாக தொழில் தொடங்குவதற்கு உண்டான நேரம் தான் இந்த நேரங்களில் வந்து. ஏன்னா உங்கள் ராசிக்கு ஆல்ரெடி வந்து 12ஆம் வீட்டில் வந்து குரு பகவான் அமர்ந்திருக்காரு. அப்போ அவருமே ஒரு சுப விரயங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்போ இதனால் வந்து உங்களுக்கு தேக ஆரோக்கியங்கள் இந்த காலகட்டங்களில் கூடும். அட்டமச்சல்லேருந்து நீங்கள் ரிலீஸ் ஆகிறீங்க, நீங்கள் வந்து விடுதலை ஆகிறீங்க, அப்பாட தப்பிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. அப்போ இது வரைக்கும் ஏதாவது ஒரு பெரிய நோயில் இருந்து நீங்கள் மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, இப்போ இந்த ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் வந்து அதெல்லாம் விட்டுட்டு முழுசாக நீங்கள் வந்து சுகமாகுவீங்க. சுகமாகக்கூடிய காலகட்டங்கள் தான் இந்த காலகட்டங்கள். இப்போ குடும்பத்தில் வந்து புதிய உறுப்பினர் வருகை வந்து அதிகமாக இருக்கும். வருமானமும் உங்களுக்கு அதிகப்படக்கூடிய காலம் தான் இந்த காலகட்டத்தில் இருக்குது. இது வரைக்கும் நான் வியாபாரத்தில் வந்து எனக்கு லாபமே வரல, வருமானமே வரல அப்படின்னா, நீங்கள் செய்ய முயற்சினால உங்களுக்கு வந்து வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது. ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த கட்டத்தை வந்து கொண்டு போகும். தந்தை வழி, தாய் வழி இந்த சொத்துக்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி உங்களுக்கு வரவேண்டிய பங்கு கண்டிப்பாக வந்து சேரும். அதே மாதிரி நான் வந்து தாயிட்ட பேசவே இல்லை, பல வருஷமாக நான் பேசாமல் இருக்கேன் அப்படின்னா, இப்போ இந்த சனி பயிற்சி காலத்தில் அவங்களை தேடி வந்து பேசுவாங்க. அப்போ தாய் தந்தையோட ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு கர்மா இது பாக்கிஸ்தான் வந்து சனி உட்காந்துருக்காரு. அப்போ சனி பகவான் சும்மா விடுவாரா? அப்போ உங்களோட யாரெல்லாம் சண்டை போட்டு உங்கள் அம்மா அப்பா இருந்தாங்க அப்படின்னா, உங்களை அவங்களே மனசு மாற வச்சு உங்களுடைய நீங்கள் செஞ்ச நல்ல விஷயங்களை புரிய வைத்து உங்களுக்கு அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த பாக்கிஸ்தானி காலத்தில் நடக்கும். உங்களுக்கு வந்து புதியதாக வீடு, வாகனம், இடம் வாங்கக்கூடிய அமைப்புகள் உங்கள் ராசிக்கு வந்து அதிகமாக இருக்குது. அசையா சொத்துக்கள் அனைத்துமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சேரும். இது வரைக்கும் எதெல்லாம் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாமே வாங்கக்கூடிய அமைப்புகள் வந்து இந்த 2.5 ஆண்டு காலங்களில் உங்களுக்கு வந்து இருக்குது. குழந்தை பாக்கியம், ஏன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை வந்து உங்களை சனி பகவான் பார்க்குறதுனால தடைபெற்ற குழந்தை பாக்கியம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, எனக்கு அடுத்த குழந்தை வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ இந்த காலகட்டத்தில் 2வது குழந்தைக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதற்குண்டான நீங்கள் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு அது வந்து வெற்றி கொடுக்கக்கூடிய காலமாக இருக்குது. திருமண விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கவனமாக முடிவு எடுக்கணும்.
இப்ப கடகராசிக்காரங்களுக்கு இந்த நேரங்கள்ல வந்து காதல் திருமணங்கள் நடைபெறக்கூடிய காலமாக இருக்குது. அதுவும் கூட பெற்றோர் சம்மதத்தினால, பெற்றோர் மூலமாக அவங்க சம்மதிச்சு, ஏன்னா குரு வந்து உங்க ராசிக்கு 12ஆம் வீட்ல இருக்காரு. அவருடைய பார்வையோ உங்க ராசிக்கு 6ஆம் இடத்தையும் பார்க்குது. உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தையும் பார்வை செய்றனால கலப்பு திருமணங்கள் நடைபெறக்கூடிய காலமாக இருக்குது. அப்ப இதனால வந்து நேரத்துல நீங்க ஏதாவது கடகராசிக்காரர் யாராவது காதல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அத நீங்க வந்து உங்களுடைய பேரண்ட்ஸ்ட்ட சொல்லி, நீங்க வந்து திருமணம் செய்து வைக்கக்கூடிய அமைப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அது மட்டுமே இல்லாம, திருமணம் முடிஞ்சு எனக்கு திருமண வாழ்க்கை சரியில்ல. ஆனா இப்ப 2வது திருமணத்துக்கு பார்க்கணும் அப்படின்னாலுமே, அதுக்கு இந்த பழைய திருமணத்தால இருந்த பிரச்சனைகள் குறையக்கூடிய நேரமும் இந்த நேரம் தான். குறைஞ்சு உங்களுக்கு புதிய திருமண வாழ்க்கைக்குள்ள போகக்கூடிய அமைப்புமே உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது. திடீர் அதிர்ஷ்டம். கடகராசிக்காரர்களுக்கு இந்த நேரங்கள்ல திடீர் அதிர்ஷ்டம் உருவாகக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா 6ஆம் இடத்துக்காரரு உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிற 6, 12 சம்மந்தப்படுது. அது மட்டுமே இல்லாம 7, 8 அதிபதியான சனி பகவான் உங்களுக்கு பாக்கிய சனியாக மாறியிருக்காரு. அப்ப இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏதாவது ஒண்ணு உருவாகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் அதுக்காக நீங்க அதையே நீங்க நம்பிக்கிட்டே இருக்கவும் கூடாது. நீங்க எதையும் எதிர்பார்க்காம நீங்க உங்களுடைய ரொட்டீனான வாழ்க்கைய பார்த்துட்டே இருங்களேன். திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் சின்னதாக வந்தாலும் சரி, உங்களுடைய ஜாதகத்துக்கு ஏற்ப பெரியதாகவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால, அது முறையான விஷயத்துல உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிரும். தந்தை, தந்தையுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் வேணும். தந்தை வழி சொத்துக்கள் வரக்கூடிய காலங்கள் இருந்தாலுமே வந்து, தந்தை வழி உறவுகள் மூலமாக பகைகள் வருவதற்கும் காலமாக இருக்கிறது. தந்தை வழி உறவுகள்ல வந்து நீங்க எவ்வளவுதான் நீங்க வந்து ஒரு பாசத்த காட்டினாலுமே வந்து, அவங்க வந்து முழுமையா அவங்களுக்கு வந்து ஒரு புரிஞ்சுக்கிற மாட்டாங்க. உங்களுடைய போட்டி, உங்களுடைய தொழில் வளர்ச்சிய கண்டு அவங்க வந்து போட்டி போடுவாங்க. ஒரு பொறாமைப்படக்கூடிய காலமாகத்தான் இந்த நேரங்கள்ல இருக்குது. கடகராசிக்காரர் எல்லாத்துக்குமே வந்து தந்தை வழி உறவுகள்ட்ட ரொம்ப நீங்க வந்து கவனமாக இருக்கணும். உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய வருமானத்த பத்தி அவங்கள்ட்ட எதையுமே நீங்க வந்து சொல்லவே கூடாது. எனக்கு இவ்வளோ வருமானம் வருது, இவ்வளோ லாபம் வச்சிருக்கேன், இவ்வளோ சொத்து வச்சிருக்கேன்னு சொன்னீங்கன்னா, அது அடுத்த நிமிஷமே அது ஒரு பிரச்சனைக்கு கூடியதாக இருக்க ஆரம்பிச்சுரும் உங்களுக்கு வந்து. தொழில் கடகராசிக்காரருங்க யாரெல்லாம் நீங்க தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ, தொழில் செய்தவர்களுக்கு ஒரு தொழில வந்து 2 மடங்கா மாத்தக்கூடிய அமைப்பு வந்து இப்ப அதிகமா இருக்குது. அயல்நாடு, வெளிநாடுகள்லாம் சென்று தொழில் பார்க்கக்கூடிய அமைப்புமே உங்க ராசிக்கு இப்ப இருக்குது. இதெல்லாம் நீங்க இந்த காலகட்டத்த நீங்க வந்து பயன்படுத்திக்கிறணும். ஏன்னா பெரும்பாலும் கடகராசிக்காரங்க வந்து ஒரு விஷயத்துல வந்து அடுத்த விஷயத்துக்கு போகணும்னா கொஞ்சம் யோசிப்பீங்க. ஒண்ணுக்கு பல முறை யோசித்து தான் நீங்க வந்து முடிவுகள் எடுப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கை துணைட்ட நீங்க கலந்து ஆலோசனை பண்ணிக்கணும். கடகராசிக்காரங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலுமே வந்து நீங்க தனிப்பட்ட முறையில முடிவு எடுத்தீங்க அப்படின்னா, அது வந்து திருப்தியான முடிவாக இருக்காது. உங்களுக்கு ஒரு வெற்றி தரக்கூடியதாக இருக்காது. உங்கள் வீட்ல இருக்கக்கூடிய உங்களுடைய மனைவியோ, ஆணாக இருந்தாலும் உங்களுடைய மனைவிட்டயோ, பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய கணவர்ட்டயோ ஒரு ஆலோசனை கேட்டு நீங்க அதுக்கப்புறம் அந்த தொழில் விஷயத்துல நீங்க மாத்துனீங்க அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பான முறையில தொழில் மூலமாக பெரிய அளவுல ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அசையா சொத்துக்கள் அதிக அளவுல வரக்கூடிய வாய்ப்புமே அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய இளைய சகோதரன் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடியதாக இருக்குது. உங்களுடைய இளைய உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய சகோதரனோ, உள்ள சகோதரி மூலமாக உங்களுக்கு சின்ன சின்ன இடையூறுகள் ஏதாவது ஒண்ணு உங்கள்ட்ட உதவி கேட்டு வருவாங்க. உங்களுடைய பண உதவி கேட்பாங்க. இல்லைன்னா ஏதாவது உதவி கேட்டு வரக்கூடிய நேரமாக இருக்கறனால, அவங்கள்ட்டயும் நீங்க வந்து சில விஷயங்கள நீங்க வந்து அனுசரிச்சு போகணும். அனுசரிச்சு போறப்ப தான் உங்களுக்கு நெறைய வந்து ஏன்னா, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்ட வந்து சனி பகவான் பார்வை செய்றதுனால, அவங்களுக்கு சில சில பிரச்சனைகள் வரக்கூடிய காலமா இருக்கனால, ரொம்ப அவங்கட்டயும் அனுசரணையாகவும், ஒரு அன்பாகவும் பேசி, அவங்களுக்கு தேவையான உதவி நீங்க செஞ்சு குடுத்தா, அதன் மூலமாக நன்மைகள் உங்களுக்கு அதிகமாக வரக்கூடியதாக இருக்கிறது. இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய மாணவர்கள், பள்ளியில் படிக்கும் மாணவராகட்டும், கல்லூரி மாணவராகட்டும், படிப்புல வந்து ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா, உங்களுடைய லக்னத்துக்கு, உங்க ராசிக்கு 4ஆம் இடத்த குரு பகவான் பார்க்குறாரு. உங்க ராசிக்கு 3ஆம் வீட்டையும் சனி பகவான் பார்வை இருக்கிறதுனால, ரொம்ப ரொம்ப நீங்க வந்து படிப்புல ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத இடங்கள்ல போய் ஊர் சுத்துறது, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வெளியில போறது, தேவையில்லாத ஒரு பழக்கத்துக்கு நீங்க வந்து அடிமையாயிர ஏன்னா குரு பகவான் பார்வை உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால, ஏதாவது ஒரு புதுசா ஒண்ணு ஏதாவது பழகணும், உணவுகள் விஷயத்துல ஏதாவது புதுசா ஒண்ணு சாப்பிட்டு பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருங்க. ஏன்னா, இப்ப நீங்க எந்த ஒரு பழக்கம் நீங்க பழகுனாலுமே, உங்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கும். அதனால அந்த எந்த ஒரு விஷயம் வேண்டாம். அதனால வந்து ஃப்ரெண்ட்ஸோட்ட எங்க போனாலும் சரிதான். உங்களுடைய வீட்ல உள்ளவங்கட்ட சொல்லிட்டு போங்க. டூர் போறது, ஊர் சுத்த போறது எல்லாமே நீங்க இந்த நேரத்துல கொஞ்சம் குறைச்சுக்கங்க.
அப்படின்னா தான் அந்த கடகராசியில் இருக்கக்கூடிய பள்ளியில் படிக்கும் மாணவர்களுடைய படிப்பானது முழுமையாக ஒரு முழுமை பெறும். ஏன்னா படிப்பு வந்து பாதியிலே நிற்கக்கூடிய அமைப்பாக ஏதாவது இது காலேஜ்லேயோ ஒரு ஸ்கூல்லையோ ஒரு கெட்ட பேர் வாங்கக்கூடிய அமைப்பாக அதிகமாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது. அப்போ அந்த நேரத்தை நீங்கள் வந்து ரொம்ப வந்து கவனமாக நீங்கள் வந்து பயன்படுத்தணும். நீங்கள் அடுத்த நோக்கி நீங்கள் வந்து போக முடியும். சரி, இப்போ கடகராசிக்காரர்களுக்கு உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மாரியம்மனுக்கு நீங்கள் வந்து உங்களால் முடிந்த அளவுக்கு வெள்ளிக்கிழமை அன்று சென்று 5 பச்சரிசி மாவில் 5 விளக்கு போடணும். பச்சரிசி மாவில் கொஞ்சம் வெல்லம் சேர்த்து 5 விளக்கு வெள்ளிக்கிழமை காலையில் 10 to 12 ராகு காலத்தில் போட்டால் ரொம்ப நல்லது. என்னால் அப்படி போட முடியல அப்படின்னா காலையில் 6 to 7 சுக்கிர ஓரைகளில் போய் அங்கே போய் நீங்கள் மாவிளக்கை போட்டு வழிபாடு செஞ்சுட்டு அம்மனுக்கு பிடித்த வாசனையான பூக்கள் வாங்கி கொடுத்து உங்களுடைய பெயருக்கு முடிந்தால் அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். அர்ச்சனை செய்ய முடியவில்லை என்றால் அங்கேயே உட்காந்து உங்களுடைய ராசி நட்சத்திரம் உடைய பெயர் சொல்லி அமைதியாக உட்காந்து அன்னை மாரியம்மனை வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த சனி பயிற்சியால் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மறைஞ்சு அதிகமான லாபங்கள் வாழ்வில் நிம்மதியும் அதிகமாக கிடைக்கக்கூடிய காலமாக கடக ராசிக்காரர்களுக்கும் சனி பயிற்சியானது இருக்கிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.